அதாவது நல்லிமாவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போனாலே ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். நாங்க இதுக்கு போயிருந்தோம் ஹொரநாடு. நல்லிமா சொன்னாங்க இப்ப என் ஆத்தா வருவா பாரு அப்படின்னாங்க. நாங்க ஆத்தான்னா யாரு அப்படின்ட்டுன்னு நினைச்சிட்டே இருந்தோம். வருவா பாருடி அப்படின்னாங்க. என்கிட்ட நாங்க சிலுக்குது எனக்கு உடம்பு ஏறி உட்காடுறோம். கரெக்டா நாகம் போகுது, கருநாகம் பாரு போறா பாருங்க. அவங்க சொல்லி முடிக்க நாங்க எல்லாரும் வண்டியில ஏறிட்டோம். பாருடி இப்போ என் ஆத்தா வருவா பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் சொன்னாங்க வருவா பாரு அப்படின்னாங்க. ஏறி உட்காந்து கார் நகருது. கரெக்டாக நாகம் அப்படியே கரெக்டாக போச்சு. பார்த்தியா நான் சொன்னேன் எங்கள் ஆத்தா வருவா பார்த்தியா அப்படின்னாங்க. உண்மையிலே நடந்தது. சித்தர் வழிபாடு இப்போ நம்ம எல்லாமே கோயிலுக்கு போகிறோம். எல்லா கோயிலுக்கும் எப்படி போகிறோன்னே தெரியாது. யாரோ வருவாங்க வரீங்களா அந்த கோயிலுக்கு அப்படியே ஏறுவோம். ஆனால் அவளுக்கு நம்மளை பார்க்கணுன்னு ஆசை. நமக்கு அவளை பார்க்குறத விட அவங்களுக்கு நம்மளை பார்க்கணுன்னு ஆசை. அதே மாதிரி சித்தர் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கே தெரியாது. இதுக்கு நடுவில் கூட ஏதோ ஒரு சித்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்கள பார்க்கறது அந்த பார்வை மட்டும் நம்ம மேலே பட்டா போதும். நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்க. நான் விசிறி சாமியார் ஐயாவை பார்த்துருக்கேன். இங்கே என்னது பொள்ளாச்சியில் புறவிப்பாளையம் அவரை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மாயம்மாவை பார்த்துருக்கேன். ஸோ சித்தர் வழிபாடு உண்மையிலேயே நமக்கு நான் இருக்கேன். குருமார்கள் தான் அவங்க நம்மளோட இருக்காங்கன்றது அது அவங்க நமக்கு காட்டுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நானும் ஆன்மீகமும்ல நிறைவா வித்யா கார்த்திக் அவர்கள் ஒரு கேள்வி கேளுக்கண்ணே. அம்மா இது கேள்வி இல்லை, என்னால் நேரடியாக சொல்ல முடியாத நான் கேமரா முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிற ஒரு விஷயம். எத்தனை பேர் நம்புகிறாங்களோ போகிறாங்களோ அது அவங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் சத்தியமாக நான் என் மீனாட்சி பொதுவாக நம்புகிறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனை. அது வாழ்க்கையில் இனிமேல் வரும்போது சொல்கிறேன். பெரிய மனவேதனை. அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூஸ்வலாக ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று எப்பயுமே உங்களோட வீடியோ போடுவேன், இல்லை பாரதி அம்மா வீடியோ போட்டு நான் குக் பண்ணுவேன். இது என்னுடைய இயல்பான விஷயம். அது போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கர் கிட்ட ஏதோ பிரான் இது பண்ணி சமைச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லும்போது நீங்கள் எதுக்கு எனக்கு ஏதாவது கவலைன்னா அவள் இருக்கால நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேர்டு சொல்கிறீங்க. டக்குன்னு என் மனசில் தோணுது, சரி கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிடலாம், வேறு வழி இல்லை. நான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு நேராக அங்கே போகிறேன். அங்கே போனால் கும்பாபிஷேகம் அம்மா கோவிலில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தாரதாரியாக கண்ணிலேருந்து தண்ணி வருது. என் மீனாட்சியை கூட பார்த்துருவேன் போல், ஒன்றை பார்க்க முடியலன்னு கூட சண்டை போடுறேன். போட்டுட்டு அந்த லைனில் நிற்கிறோம். அம்மன் எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் மனசார உங்களோட சண்டை போடுறேன். அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சரியாக போகும்னு சொன்னீங்க, நான் அவரை ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகிறேன் நாளைக்கு, இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போகிறேன். அங்கே ஒரு லேடி யாருன்னு தெரியல, ஒரு குட்டி பாப்பா. அது பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, நான் தான் நல்லிக்கிட்ட சொல்லிட்டேன்ல ஒழுங்கா வரமாட்டியா. சத்தியமா சிலுத்து போச்சு எனக்கு அந்த ஒரு நிமிஷம்.